குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 6ஆம் வகுப்பு இயல் 3ல் இயல் 3 முழுவதுமே கல்வியை பற்றி தான் சொல்லுது. லாஸ்ட் கிளாஸில் கல்வியை எப்படி போற்றி புகழணும்னு பார்த்தோம். ஏன் கல்வியை போற்றி புகழணும்னா, கல்வி தான் நம்ம ஒரு மனிதனை முழுமையான மனிதன்ற பெயர் நமக்கு கொடுக்குது இல்லையா? கல்வி கற்றவங்க எல்லாருக்குமே நம்ம ஔவையார் சொன்ன லைன் கூட இருக்கும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு படிச்சிருப்போம். அரசனுக்கு அந்த நாடு இல்லாம வேறொரு நாட்டுக்கு போனா சிறப்பு கிடையாது. ஆனா கற்றோருக்கு சென்ற இடையெல்லாம் சிறப்பு அப்படின்னு படித்தோம் இல்லையா? அது 100க்கு 100 ஒரு உண்மையான ஒரு சொல். ஏன்னா கல்வி கற்ற அனைவருக்குமே ஒரு பண்பு இருக்கும். எல்லாத்தையுமே என்ன சொல்லிடுவாங்க, ஒரு பண்பாட்டோட ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு பண்பாடு கையாளுவாங்க, கையில் எடுத்துக்குவாங்க. யாரையும் டக்குன்னு எதுவும் சொல்லிட மாட்டாங்க. உண்மையா அழகா கல்வியை கற்றவங்க. ஓகேவா? அதை தான் சொல்றாங்க, கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர். தெரியுமா? கல்வி தான் உண்மையான அழகு அப்படி சொல்றாங்க. கல்வியை கற்கிறதோட நிற்காம அதோட சொல்லித்தர்ற பாடங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதன்படி வாழ்க்கையில என்ன செய்யணும், தொடரணும்னு சொல்றாங்க. கல்வி நம்மளோட அறிவை பண்படுத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட கல்வியை, அது கொடுக்குற அறிவையும். எவ்வளவுதான் நம்ம கல்வி கற்றிருந்தாலும் ஒரு பண்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 10 பேர் நிக்கிற சபையில நல்லா படிச்ச ஒரு பையன் இருக்கான், ஆனா அவனுக்கு பண்பாடு இல்லாத பட்சத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்னதான் அவ படிச்சானோ, என்னதான் இவ படிச்சாலோ இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்குதான் சொல்றாங்க, பண்பாடு ரொம்ப 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 முக்கியம். நம்ம படிச்ச படிப்பை பண்பாட்டோட சேர்த்து படிக்கும் போது அதுக்குரிய அழகே தனியா இருக்கும். அதை தான் சொல்றாங்க கவிஞர் அவர்கள், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, புத்தகத்துல படிக்கிறதோட நீ நிறுத்திராத. அதை என்ன செய்யணும், நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறவாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. புத்தகத்துல படிக்கிறதோட நீ நிறுத்திக்காத, ஏன் படிச்சோன்றதையும் நீ மறந்துடக்கூடாது. ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கணும், அதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நெறினா ஒழுக்கம் கூட சொல்லலாம்ல. நம்மளோட நாட்டோட நெறி தவறி என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் நடந்துடக்கூடாது. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்துக்கூடாது. நல்லவர்கள் எப்பயுமே நம்மளை என்ன செய்யணும், போற்றும்படி தான் வளரணும், நம்ம வாழணுமே தவிர அவங்க தூற்றும்படி எப்பயுமே, தூற்றும்படினா என்ன சொல்லணும், இகழும்படி அப்படி எப்பயுமே எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் வாழவே கூடாது, வளரவும் கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர்னா பெரியவங்க, பெரியவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் மீறக்கூடாது. நம்மளோட முந்தைய தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா பாட்டி எடுக்கிற முடிவு தான் குடும்பத்தோட முடிவா இருக்கும். எல்லா முடிவுகளுமே அவங்க சொல்றதை தான் அடுத்த உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே, தலைமுறைகள்லாம் கேட்பாங்க. ஏன்னா மூத்தோர் சொல்லுக்கு அவ்வளோ ஒரு வார்த்தையை மீறக்கூடாதுன்ற பண்பு அவங்க கிட்ட இருந்தது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்ம பண்பு என்ன, அந்த பண்பை எக்காரணத்தை கொண்டும் மாறக்கூடாது. மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. அதாவது மற்றவங்களை நம்பி அவங்க இதை நமக்கு செய்வாங்க அந்த மாதிரி எக்காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள நம்பி, ஒருத்தவங்களை நம்பி நம்ம வாழக்கூடாது. நம்மளா செல்ஃபா நம்மளை என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தன்மானம் இல்லா கோழைகளோட சேரக்கூடாது. சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு தன்மானம்ன்ற ஒண்ணே இருக்கவே இருக்காது. அவங்களை எவ்வளவு திட்டுனாலும், அவங்களை எவ்வளவு வஞ்சாலும் அவங்க ஒரு கோழையாவே இருப்பாங்களே தவிர அதாவது மானமே இல்லாம வாழுவாங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அப்படி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கோழைகள் கூடலாம் சேராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நம்மளோட துன்பத்தை வெல்ற கல்வி கற்றிட வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம படிச்ச கல்வி மட்டும்தான்ப்பா நம்ம கூட இருக்கும், மற்ற எதுவும் கூட இருக்குமான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நம்ம கல்வி எக்காரணத்தை கொண்டு நம்மளை விட்டு போகாது. நம்ம இன்னைக்கு படிக்கிறது, இப்போ நாங்களாம் அப்போ படித்த மேக்ஸை ஜஸ்ட் இப்போ ரீகால் பண்ணாலே எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. தினம் டெய்லி ப்ராக்டிஸ், 2 டேபிள்ஸ் 5 டேபிள்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்லலாம், ப்ரைமரி ஸ்கூல் முடிக்கிறக்குள்ளேயும் எங்களுக்கு 16 டேபிள்ஸ் வரையுமே என்ன சொல்லுவாங்க, ஃப்ளூயண்ட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. டெய்லி கிளாஸ் ரூமில் என்ன செய்வாங்க, சொல்லணும். டேபிள்ஸ் சொல்லிட்டு தான்
கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கு, அதோட கம்பேர் பண்ண வேணாம். இருந்தாலும் நான் சொல்றேன், எப்படி வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக அதை சொல்றேன். ஓகேவா? துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். நம்ம கிட்ட இருக்க சோம்பேறித்தனத்தெல்லாம் கொல்ற மாதிரி நம்மளோட திறன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். நமக்கு சில பேர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன ஒரு விஷயத்துக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து வம்பு பண்ணுவாங்க. சும்மா நம்ம அப்படி சொல்லியிருக்கவே மாட்டோம், ஆனா அவங்க வந்து அதை எடுத்துட்டு ஒரு இதா வம்பு பண்ணுவாங்க இல்லையா? அதை தான் சொல்றாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இப்ப சொல்லிடுறாங்க. அது வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அது மற்றவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். அந்த பழக்கம் உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுருங்க. இப்ப நீங்க குழந்தைங்க, உங்களுக்கு எதுவும் தெரியல, பின்னாடி வளர வளர அந்த பழக்கமும் உங்களோட சேர்ந்து வளர்ந்துச்சுன்னா உங்களால பாதிக்கப்படுற உங்க மாணவர்களோட மனநிலை வந்து ரொம்ப பெரிய மோசமா இருக்கும். நமக்கு அது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா, ஆனா அதை சுத்தி இருக்கவங்க ஃபன்னா சிரிக்கும் போது அந்த குழந்தையோட மனசு வந்து எவ்வளோ வருத்தப்படும். அதுதான் நமக்கு எல்லாமே தொடர்ந்து வரும். ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்லையா இருந்தாலும் அது கண்டினியூ ஆகும். அது தவறான ஒரு விஷயம். அப்படி ஹேபிட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க இந்த இடத்துல. அது ஒரு நல்ல பழக்கம். தேங்க்யூ. மாற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். நம்மளோட வளர்ச்சி வந்து வானத்தை முற்ற அளவுக்கு, வானத்தை தொடுற அளவுக்கு என்ன செய்யணுமா? வளரணும். நம்மளோட அறிவு வளரணும்னு சொல்றாங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கி விடணும். படிக்கிறவங்களுக்கு கல்வியை உணர்ந்து அதோட பொருளை உணர்ந்து படிக்கிற எல்லாருக்குமே வெற்றி மேல் வெற்றி வரும், விருது வரும், பெருமை வரும். மேதைகள் எல்லாம் சொன்னது போல அவங்க எல்லாருமே கல்வியில் சிறந்தவர்களா விளங்குவாங்க. பெற்ற தாயோட புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். நம்ம தாய் வந்து அவங்கள மாதிரி சந்தோஷமா ஒரு ஜீவன் இருப்பான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அம்மாவுக்கு இணை அம்மா மட்டுமே தான். அதே போல நம்ம தாய்நாட்டுக்கு இணை நம்ம தாய்நாடு மட்டுமே தான். அதனால அவங்க என்ன சொல்லணும், அவங்க புகழ் வற்றாமல் நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்துடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து அழகான ஒரு என்ன சொல்லலாம், அந்த மாதிரி கவிதைகள் இதெல்லாம் எழுதுவாங்க, பாடல்லாம் எழுதுவாங்க. இந்த பாடல்கள்ல வந்து நிறைய திரைப்பட பாடல்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல்கள் இருக்கு. உங்க டேடி உங்க மம்மிகிட்ட போய் கேளுங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் பாட்டுலாம் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த காலத்து பாட்டுல நிறைய எழுதியிருப்பாங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுலாம் இருக்கும். இது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்ப சொல்லும் பொருளும் என்னாச்சுன்னா பார்க்கலாம். தூற்றும்படி, தூற்றும்படினா இகழும் படி. மாற்றார், மற்றவர். மாற்றார்னா என்னப்பா? மற்றவர். மூத்தோர், மூத்தோர்னா என்ன சொன்னோம்? பெரியோர். மூத்தோர்னா பெரியோர். நெறினா வழி, நெறினா வழி. மேதைகள், அறிஞர்கள். மேதைகள்னா என்ன? அறிஞர்கள். வற்றாமல், குறையாமல். வற்றாமல்னா என்னப்பா? குறையாமல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. பாடலோட பொருள் என்ன? நாம் நூல்களை கற்றதோடு இருந்தக்கூடாது, அதை என்ன பயனை வந்து மறக்கக்கூடாது. நம்ம சொன்னதுதான், நம்மளோட நாட்டோட நெறி தவறி நம்ம நடந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நல்லவர்களை குறை சொல்லும்படி வளரக்கூடாது. பெரியோர் சொல்ற அறிவுரையெல்லாம் நம்ம கேட்கணும், அதை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு வந்து மாறிடக்கூடாது, பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. மற்றவங்க உழைப்பை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அதான் அவன் உழைக்கிறாள், அவன்கிட்ட நம்ம காசு வாங்கிக்கலாம், இந்த எண்ணங்களே இருக்கக்கூடாது. நம்மளோட உழைப்பு நம்மளோட என்ன சொல்லலாம் வாழ்க்கை. ஓகேவா? ரைட். தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் பழக்கம் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்களுக்குரிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளை, விருதுகளை, பெருமையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். ஓகே, இதுதான் முடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதோட பொருள் பார்த்தாச்சு, ஜஸ்ட் ரீட் பண்ணேன், பார்த்துக்கோங்க. மோனைனா என்ன சொல்லியிருக்கோம்? முதல் எழுத்து. ஏட்டில் ஏன் படித்தோம். இதுல ஏ ஏ இந்த முதல் ரெட்டிங் கொடுத்துருக்காங்களப்பா, முதல் எழுத்து பாருங்க. ஏ, ஏன் படித்தோம், ஏல முதல் எழுத்து. நாட்டின் நல்லவர்.
ஆகிய சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. முதல் எழுத்து ஒன்று போல தான் வந்திருக்கு. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவதே மோனைத்தொடை என்பர். மோனைத்தொடையில் குறில் நெடில் மாறியும் வரலாம். மோனைத்தொடையில் வந்தா குறில் நெடில் மாறி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயைபு வந்து கடைசி எழுத்து தான் இயைபு. இங்க என்ன இருக்கு? தேன் இருக்கா? தூ. ஓகே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இவங்க தான். இவங்க வந்து என்ன சொன்னாங்க? தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். மக்கள் கவிஞர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். உங்க அப்பாட்ட கேளுங்க, டேடிக்கெல்லாம் தெரியும் நிறைய பாட்டு வந்து உங்க எழுதின பாட்டெல்லாம். தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. மாணவர் பிறர் என்ன செய்யும்படி நடக்கக்கூடாது? தூற்றும்படி. தூற்றும்படி. நாம் சொல்படி நடக்க வேண்டும். யார் சொல்படிப்பா நடக்கணும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கை கூட்டல் பொருள். இந்த இடத்துல இப்ப போயிடும். சரியா? 4th one, மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். மானமில்லா. எங்க இருக்கு? மீன் எங்க வருது? இதோ ஆள வருது. மானமில்லா. சரியாப்பா? சொற்றொடர் அமைத்து எழுதுக. இதெல்லாம் வந்து உங்களோட அறிவை வந்து சோதிக்கிறதுக்கு மாதிரி தான். நீங்களா மனமாற்றம். நீங்களா உங்களோட என்ன செய்யலாம்? நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைக்கலாம். இப்ப ஏட்டுக்கல்வினா ஏட்டுக்கல்வி என்ன பண்ணலாம்? இதுலயே பார்த்திருப்பீங்களா? நிறைய ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி கிடையாதுன்னு படிச்சிருப்போம்ல. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாதுன்னு போடுங்க. நல்லவர்கள் நிறைய பேர் இருந்துச்சுன்னா நாடு நல்லபடியா இருக்கும் இல்லையா? அதை நீங்க உன்னோட ஓன் சென்டென்ஸ்ல மேக் பண்ணுங்க. சோம்பலே இருக்கக்கூடாது. மனிதர்கள் யாருக்குமே சோம்பலே இருக்கக்கூடாது. மனமாற்றம், ஒவ்வொருத்தவங்களோட மனமாற்றமே நல்ல வழியில இருந்தா அது நல்லதுதான். அதை உங்களோட ஓன் சென்டென்ஸ்ல குட்டி குட்டி சென்டென்ஸா அழகா எழுதுங்க. உங்க மிஸ் என்ன கைட் பண்றாங்களோ அதை கூட எழுதலாம். நாம் யாருடன் சேரக்கூடாது? தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. பார்த்தோமா? சாரி, தன்மானம் இல்லாத கோழைகளுடன். நாம் எதை நம்பி வாழக்கூடாது? அடுத்தவங்களோட உழைப்பை நம்பி வாழக்கூடாது. நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? எவ்வாறு வாழணும்? நீங்களா தேடி படிக்கணும். ஓகேவா? இதோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னையோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு நல்லதொரு வீடியோல சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி. தேங்க்யூ. பாய்.